வணக்கம் மக்களே, நான் கிருத்திகா. இந்த பதிவு மூலிமா மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் எப்பயும் போல் ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்கலாம். அது என்னென்னா காஃபி பற்றின ஒரு சுவாரஸ்யமிகு ஃபேசினேட்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மற்றும் அதோட டீட்டெயில்ஸாக மட்டும்தான் இந்த பதிவு இருக்கும். ஸோ காஃபி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை முழுசாக பாருங்கள். நீங்களும் காஃபி பற்றின நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, காஃபி அப்படின்னு சொன்னாவே பேசிக்காக நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ரொம்ப சீப்பஸ்டான ஒரு ட்ரிங்க் தான். காமனாக இந்த நம்ம கண்ட்ரியில் இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி, காமன் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஹை கிளாஸாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், லோ கிளாஸாக இருக்கட்டும், எந்த கேட்டகரி பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து காமனாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சீப்பஸ்ட் ரேட்டில் வந்து செல்லிங் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து காஃபி தான். ஸோ லைக் டீ ப்ராடக்ட் மாதிரி காஃபி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காஃபிக்கு பின்னாடி ஒரு கிரேட் ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதோட உருவாக்கத்துக்கு பின்னாடி, அதோட பொருளாதார வணிகத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா சொல்லப்படாத, அறியப்படாத பல பிக் மேசிவ் இன்ஃபோ வந்து இருக்குது. ஸோ அந்த இன்ஃபோவை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த காஃபியோட ஆரிஜின் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பேசிக்காக காஃபியோட ஆரிஜின் எது அப்படின்னு பார்த்தோன்னா, அது காஃபியோட தாயகம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தியோப்பியாங்கிற கண்ட்ரி. இன்றைக்கி நம்ம எத்தியோப்பியா கண்ட்ரி எங்கே இருக்குது? ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் காஃபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அண்ட் மோரோவர் டிஸ்கவர் பண்ணப்பட்டுச்சு. அங்கே தான் ஃபஸ்ட்டு விளைச்சலில் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ காஃபி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு ஷெப்பர்ட், அவர் பேர் என்னென்னா கல்டி. இவர் வந்து பார்த்தோம்னா எத்தியோப்பியாவில் ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் ஆடு மேய்க்கக்கூடியவர். இவர் வந்து வழக்கத்துக்கு மாறாக தன்னோட ஆடுகள் மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ரொம்ப உற்சாகமாகவும் புத்துணர்வோடும் துள்ளி குதிச்சு வருவதை கவனிச்சிருக்காரு. ஸோ எப்படி ஈவினிங் டைமில் ஆடுகள் வந்து வீடு திரும்பும் போது ரொம்ப சோர்வாக அயர்வாக தான் வரும், பட் ஹவு இட் கேன் பாசிபிள் ரொம்ப என்துஸ்டாட்டிக்ஸாக வருது அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருந்தாலும் இதுக்கு பின்னணி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். வழக்கத்துக்கு மேலே இது ஏதோ ஒரு இலைக்கொடிகளை சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணி பார்ப்போம்னு டிசைட் பண்ண கல்வி என்ன பண்ணுறாருனா, நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆடுகளை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாரு. மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகும்போது அது ஏதோ ஒரு வகையான அடர் சிகப்பு நிற பழங்களை வந்தும் சாப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பழங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மரம் இலை கொடிகள் எல்லாம் சாப்பிடுறத கவனிக்கிறாரு. ஸோ அது என்னவாக இருக்குன்னு தானும் அந்த பழங்களை பறித்து சாப்பிடும் போது தான் அவருக்கு தெரியுது. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் சோர்வு, களைப்பு இதெல்லாம் நீங்கி அவரும் வந்துட்டு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மூட்குள்ளே போகிறாரு. ஸோ சம்திங் தேர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஃப்ரூட் வந்து இந்த பெரி ஃப்ரூட் தான் வந்து இந்த ஆடுகள் வந்து சாப்பிட்றதுனால இங்கெல்லாம் ரொம்ப புத்துணர்வோடு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஸோ தான் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்ட வாட்டி என்ன பண்ணுறாருன்னா, இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சரி இதை துறவிட்ட சொல்லலாம். ஊரில் வந்துட்டு அப்போது தட் பர்டிகுலர் டைமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த துறவிகள்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆள். இன்றைக்கி நம்மளோட சொசைட்டியில் சில பெரியார் முக்கிய ஆளுங்கள்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க துறவிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பொசிஷனில் இருந்த ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவங்கக்கிட்ட சொன்னால் பொதுமக்களுக்கு வந்துட்டு இது தெரியப்படுத்துவாங்க. ஸோ இதை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷனில் வந்துட்டு துறவிகிட்ட சொல்கிறாரு. அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மத துறவிகிட்ட சொல்கிறாரு. சரி, அவங்க என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இந்த பழங்களை உண்டு பார்த்த வாட்டி, இந்த பழம் சாப்பிட்ட வாட்டி உடலில் வந்து சோர்வு, களைப்பு, அப்புறம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் நீங்குது, ஏதோ ஒரு புத்துணர்வு வருது அப்படின்னா இது ஏதோ ஒரு பேடான ஒரு ஆக்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிலீஜியஸ் ஃபெய்த்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. ஸோ இது வந்து நல்லதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்றதால உடலுக்கும் மனசுக்கும் வந்துட்டு வேறு மாதிரியான ஒரு லீட் பாத்வே, அதாவது ஏதோ ஒரு புத்துணர்வான மனநிலையை வந்துட்டு ரொம்ப வேறு மாதிரி நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தப்பு. இது சாப்பிடக்கூடாது, இது ஒரு சபிக்கப்பட்ட பழம், இது அதனால தான் அதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து களைப்பு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்குது. ஸோ இது வந்து ஏதோ போதை தர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுறாருன்னா, எரியக்கூடிய நெருப்பில் கோவத்தில் அந்த பழத்தை தூக்கி வீசிடுறாரு. அந்த பழம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நெருப்பில் எரிஞ்சு அப்புறமேட்டுக்கா அது வறுபட்டு ஒரு அற்புதமான ஒரு நறுமணம் எழுப்புது. அந்த நறுமணம் வந்துட்டு பார்த்தோம்னா சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அந்த நறுமணத்தால் ஈர்க்கப்பட்ட கல்டியாக இருக்கட்டும், மத குருமார்கள், துறவிகள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப பிடிச்சு போயிடுது. கண்டிப்பாக இவ்வளோ அற்புதமான ஒரு வாசனை வருது அப்படின்னா
இது ஒரு நல்ல ஒரு உட்கொள்ளக்கூடிய, அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு உணவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. அது இப்படி தான் வந்துட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் இந்த காஃபி பீன்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணப்படுறாங்க. அதாவது இன்ட்ரடியூஸ்னு சொல்கிறத விட கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஆல்ரெடி இருக்குது, பட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது காலங்காலமாக நம்மளோட நாட்டில் புராண கதைகள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து வேர்ல்ட் லெவலில் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த காஃபி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது பழங்காலத்திலேருந்து சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு கதை. ஸோ தேர் இஸ் a வேரியஸ் ஸ்டோரி ரிலேட்டட் டு த காஃபி இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த எக்ஸாக்ட் பிகினிங் அண்ட் இனிஷியல் ஆரிஜின் காஃபி ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஸோ இந்த ஷெப்பர்ட் கல்டி ஸ்டோரி தான் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது இப்படி தான் வந்து காஃபி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காஃபி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நெருப்பில் வறுபட்ட அந்த காஃபி சீட்ஸ் எடுத்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வார்மான வாட்டர், அதாவது வெதுவெதுப்பான சுடுநீரில் போட்டு அதோட கலர் மாறும்போது சேஞ்ச் ஆகும்போது அந்த டார்க் பிட்டர் டேஸ்ட்டோடு வந்து பருக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து நாள்பட அவங்களோட லைஃப் டேஸ், அதாவது லைஃப் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த சோர்வு தான், அந்த சோர்வு, களைப்பு, அப்புறம் எப்பயுமே வந்துட்டு இன்ஆக்டிவிட்டியான மூடில் இருக்கிற டைம், இதெல்லாமே மாறி அவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய பூஸ்டப் ஆன மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுதுன்னா காஃபியோட ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் சேல்ஸு, அப்புறம் காஃபியோட கன்சம்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் காஃபியோட தாயகம் எதுனா எத்தியோப்பியா லேண்ட், அதாவது ஆஃப்ரிக்கா கான்டினென்டல் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய எத்தியோப்பியா லேண்ட். இப்போது காஃபியோட பேசிக் பார்த்தோன்னா, அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு லேண்ட் அப்படிங்கிறது எத்தியோப்பியா தான். ஸோ யார் முதல்ல உலகத்திலேயே காஃபியை முதல்ல பயன்படுத்தினாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கல்டி ஷெப்பர்ட் கண்டுபிடிச்சார். பட் த கன்சப்ஷன் வாஸ் பிகின் பை யாருன்னா அரேபியர்கள், அதாவது இஸ்லாமிக் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக எந்த செஞ்சுரியில் வந்து இதை ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாக்டாக வந்து இதில் நைன்த் செஞ்சுரின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பொதாண்டுக்கு முன்னாடி காலகட்டத்தில், பொதாண்டுன்னு சொல்லுவோம்ல, அதாவது எக்ஸாக்டாக உலகத்திலேயே எந்த நூற்றாண்டுகளில் இதை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது சிஇ, அதாவது காமன் ஏரா 9th செஞ்சுரி காலகட்டங்கள் வாக்கில் வந்துட்டு இந்த காஃபி பீன்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்காங்க. பட் எக்ஸாக்ட் டைம் வேல்யூ வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. பட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்துட்டு 9th செஞ்சுரிங்க. ஸோ பட் எப்போ இது கமாடிட்டியாக மாறி ஒரு கமர்ஷியல் வேல்யூ, எக்கனாமிக்கல் வேல்யூவாக மாறிச்சு அப்படின்னா அரௌண்ட் த 14th செஞ்சுரி, அதாவது எண்ட் ஆஃப் த 13th செஞ்சுரி அண்டு பிகினிங் ஆஃப் த 14th செஞ்சுரி அப்படிங்கிறாங்க. அதாவது அரேபியர்கள் வந்து இதை வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காஃபியோட பவர்ஸ் அண்ட் ஃப்யூச்சர்ஸை உணர்ந்துக்கிட்ட அரேபியர்கள் வந்துட்டு இதை செல்லிங் ப்ராடக்டாக நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இது வந்து ஹை வேல்யூ கமாடிட்டியாக சொல்லி விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சேல்ஸ் ப்ராசஸ் வந்து எப்போ எமர்ஜென்ஸ் ஆச்சுன்னா, அதாவது 13ஆம் நூற்றாண்டோட இறுதி மற்றும் 14வது நூற்றாண்டோட தொடக்க காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, காஃபி அப்படிங்கிற ஒரு பீன்ஸ், நம்ம இங்கே டெய்லி யூசேஜுக்கு எடுத்துக்கக்கூடிய காஃபி பீன்ஸ் பேசிக்கலாக இது ஒரு அரேபியர்கள் அதாவது இஸ்லாமிய மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பேரை சொல்லி அழைச்சிருக்காங்க காஃபி அப்படின்னா, ஸோ காஃபிங்கிறது வந்து ஒரு இங்கிலீஷ் நேம், தமிழில் காஃபிக்கு குழம்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பட் இந்த காஃபிங்கிற வார்த்தையை வந்து அவர்கள் வந்து சொல்லவே கிடையாது. அதுக்கு பதிலாக குஹா அப்படிங்கிற வார்த்தையை தான் அழைச்சிருக்காங்க. அவங்க மொழியில் குஹா அப்படின்னா போதை தரக்கூடிய ஒரு வகையான திரவம், அதாவது திரவம் லிக்விட், போதை தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் அப்படின்னு பேர். ஸோ இந்த காஃபி கொட்டைகள், இந்த பழக்கொட்டை வறுத்து காஃபி கொட்டையாக மாறி அதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய லிக்விட் எசன்ஸ் வந்துட்டு சாப்பிடும் போது ஏதோ ஒரு வகையான இந்த புத்துணர்வு வந்து ஒரு போதை தருவதாக அவர்கள் கருதுனால ஸோ இது அவங்க என்ன சொல்லி அழைச்சிருக்காங்கன்னா குஹா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஸோ குஹா அப்படின்னா போதை தரக்கூடிய ஏதோ ஒரு திரவம், ஏதோ ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட லாங்குவேஜில் மீனிங்.
சரிங்க, இப்போது நம்ம காஃபியோட ஆரிஜின் அரௌண்ட் த வேர்ல்டு அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சது. ஆரிஜின் ஆஃப் காஃபி இந்த வேர்ல்டு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டோம்ல. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? ஃபேசினேட்டிங்காக ஃபீல் பண்ணுச்சா? ஃபீல் ஆச்சா? அப்படிங்கிற ஒரு இன்ஃபோ வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஃபி பற்றி வந்து சொல்லணுன்னா அது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இந்தியாவில் எப்படி வந்துச்சு, கண்ட்ரியில் எந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயம் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த பதிவை இவ்வளோ பொறுமையாக கேட்டவங்க அனைவருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் காஃபியோட இந்தியா என்ட்ரி எப்படி இருந்துச்சு அண்ட் அதோட ஒரு மார்க்கெட் வேல்யூ, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் மற்றும் இந்த டைப்ஸ் ஆஃப் காஃபி அண்டு அதோட ஃப்யூச்சர்ஸ் இந்த மாதிரியான இன்னும் கொஞ்சம் ஃபேசினேட்டிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இந்த பதிவை பொறுமையாக கேட்டவங்க அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள். அடுத்த ஒரு பதிவில் இதே போல் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன். அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் கிருத்திகா. டேக் கேர். தேங்க்யூ.